அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது உத்தராயண காலத்தின் முதல் பௌர்ணமி பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். பௌர்ணமி சிறப்புகள்: பூமியின் துளைக்கோளான நிலவு முழுமையாக வளர்ந்து முழு வெளிச்சத்துடன் தோற்றமளிக்கக்கூடியதை முழு நிலவு, முழு மதி அல்லது பௌர்ணமி என அழைக்கப்படுகிறது. பஞ்சாங்கத்தில் 15 திதிகள் குறிப்பிடப்படுகின்றன. அதில் வளர்பிறை திதியில் 15வதாக வரக்கூடியது இது பௌர்ணமி திதியாகும். தேய்பிறை திதி 15வதாக வரக்கூடியது அமாவாசை திதியாகும். இவ்வாறு பஞ்சாங்கத்தில் குறிப்பிடப்படுகிறது. ஒவ்வொரு தமிழ் மாதங்களில் 12 மாதங்களில் வரக்கூடிய ஒவ்வொரு பௌர்ணமி திதிக்கும் சில விசேஷங்கள், வழிபாடு விதங்கள் மற்றும் விரதங்கள் அடங்கி இருக்கும். மேலும் ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி திதி என்று அதற்குரிய கோவில்களுக்கு பெரிய திருவிழாக்கள் நடக்கும். கண்டிப்பாக இந்த தை மாதத்தில் வரக்கூடிய இறுதியாக வரக்கூடிய இந்த நாட்களில் புனர்பூச நட்சத்திரத்தில் தைப்பூச நாளில் தைப்பூசம் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. அடுத்ததாக இந்த பௌர்ணமி நாட்களில் கோலாகலமாக கிரிவலப்பாதை, திருவண்ணாமலை போன்ற சிறப்பு மிக்க கோவில்களுக்கு மக்கள் அனைவரும் பாத யாத்திரையாக சென்று அந்த பரம்பல் சிவபெருமானின் அருளையும் மற்றும் சக்தி தேவியின் அருளையும் முருகப்பெருமானின் அருளையும் பெற்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறார்கள். சித்ரா பௌர்ணமி, அனுமன் ஜெயந்தி, மதுரா சித்திர திருவிழாவில் முக்கிய நிகழ்வாக கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் வைபவம் இந்த நாளில் நடைபெறும். மற்ற பௌர்ணமி நாட்கள் ஒப்பிடும்போது சித்ரா பௌர்ணமி மிக ஒளி வீசக்கூடிய நிலவாக நாம் காண முடியும். வைகாசி பௌர்ணமி, நரசிம்ம ஜெயந்தி, புத்த பூர்ணிமா, வைகாசி விசாகம் இது கொண்டாடப்படுகிறது. ஆடி பௌர்ணமி சாவித்திரி விரதம் என்று கொண்டாடப்படுகிறது. ஆடி பௌர்ணமி, குரு பூர்ணிமா, அயகிரிவர் ஜெயந்தி, ஆடித்த பசு போன்றவை கொண்டாடப்படுகிறது. ஆவணி பௌர்ணமி, ரக்ஷா பந்தன், ஓணம், ஆவணி அவிட்டம் இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. புரட்டாசி பௌர்ணமி உமா மகேஸ்வரர் விரதம் பித்ருபட்சம் என கொண்டாடப்படுகிறது. ஐப்பசி பௌர்ணமி சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் செய்து வழிபடுகிறார்கள். கார்த்திகை பௌர்ணமி கார்த்திகை தீபத்தை கண்டிப்பாக கொண்டாடப்படுகிறார்கள். மார்கழி பௌர்ணமி திருவாதிரை தத்ரேயா ஜெயந்தி கொண்டாடப்படுகிறது. தை பௌர்ணமி நாட்களில் தைப்பூசம் கோலாகலமாக இந்த நாளில் கொண்டாடப்படுகிறார்கள். மாசி பௌர்ணமி மாசி மகம் கொண்டாடுகிறார்கள். பங்குனி பௌர்ணமி ஹோலி, பங்குனி உத்திரம் இப்படி கொண்டாடப்பட்டு வருகிறார்கள். இப்படி 12 மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமியும் பல சிறப்புகள் அடங்கியதாக கருதப்படுகிறது. முக்கியமாக இந்த தை பௌர்ணமியும் சித்ரா பௌர்ணமியும் மிக மிக சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. கோவில்களிலும் வீடுகளிலும் பௌர்ணமி பூஜை செய்யப்படுவது வழக்கம். பௌர்ணமி திதி மிக சுபமானதாக கருதப்படுவதால் திருமணம் உள்ளிட்ட சுபகாரியங்கள் நடத்தப்படுவதோடு மக்கள் கூடி கொண்டாடும் நாளாகும். இந்த நாளில் உறவுகள் எல்லாம் கூடி நீர்நிலைகளில் கரைகள் சென்று பொழுதினை கூடி ஒன்றாக கழிக்கூடிய நாளாக நம் முன்னோர்கள் கொண்டாடியுள்ளனர். பௌர்ணமி விரதம் மேற்கொள்பவர்கள் இந்த தை மாத பௌர்ணமி நாளில் காலையில் எழுந்து விரதம் தொடங்கி உண்ண நோம்பிருந்து இரவில் பௌர்ணமி நிலவுக்கு பூஜை செய்து முடித்த பின்னர் உணவு உண்ண வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் அனைத்து விதமான கஷ்டங்களும் இவ்வாறு செய்தால் கண்டிப்பாக போகக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பாக இருக்கிறது. குறிப்பாக இந்த தை மாதத்தில் வரக்கூடிய இறுதியாக வரக்கூடிய இந்த பௌர்ணமி நாளில் மற்றும் நீங்கள் இந்த மாதிரியான மற்றும் ஆன்மீக முறைகளை கடைபிடிங்கள். உத்தராயண காலத்தின் முதல் தொடக்கம், அதாவது தை மாதத்திற்கு பிறகு வரக்கூடிய இந்த 6 மாதங்களும் உத்தராயண புண்ணிய காலமாக கருதப்படுகிறது. இந்த உத்தராயண காலத்தின் முதல் தொடக்கமே இந்த தை பௌர்ணமி தான். இதுதான் மிக மிக சிறப்பு வாய்ந்தது. இந்த பௌர்ணமி என்றாலே நினைவுக்கு வருவது கிரிவலம். இந்த தை மாதத்தில் வரக்கூடிய இந்த கிரிவலம் தான் சிறப்பு மிக்கது. மனித மதத்திற்கும் நிலவிற்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. அதனால்தான் ஜோதிடத்தில் சந்திரனை மனோகாரகன் என்று அழைக்கப்படுகிறார்கள். இந்த தை மாத பௌர்ணமி தினத்தில் மன நிறைவானதாக இருக்கும். இந்த நாளில் கிரிவலம் வரும்போது இறை அருள் கிடைப்பதோடு அனைத்து நன்மைகளையும் அடைய முடியும். நாம் நினைத்த விஷயங்களை நிறைவேறும். அதனால் வாழ்வில் ஒரு முறையாவது இந்த தை பௌர்ணமி தினத்தில் கிரிவலம் செல்ல வேண்டும்.
பௌர்ணமி என்று, அதாவது தை பௌர்ணமி என்று கிரிவலம் செல்லக்கூடியவர் வறுமை பிடியிலிருந்து மீண்டும் தங்களின் வாழ்க்கையில் உயர் நிலையை அடைய முடியும். அவருக்கு ஞானம், செல்வம் என அனைத்தும் கிடைத்து தன்னிறைவு அடையும். ஏனென்றால் இது உத்தராயண காலத்தின் முதல் தொடக்கம் இந்த தை மாத பௌர்ணமியாகும். இதற்கு அவ்வளவு சிறப்பு மிக்க நாளாக பார்க்கப்படுகிறார்கள். குறிப்பாக இலங்கையில் பௌத்தர்கள் அதிகம் வாழ்கிறார்கள். பௌத்தர்கள் பௌர்ணமி நாள் புனிதமாக கருதுகின்றனர். மேலும் புத்தர் பௌர்ணிமாரணம் அடைந்த தினமாகும். ஒவ்வொரு முழு நிலவண்டும் சிறப்பு வழிபாடும் தான தர்மங்கள் செய்கின்றனர். இதன் காரணமாக இலங்கையில் ஒவ்வொரு பௌர்ணமி தினத்தன்றும் இலங்கையில் அரசு விடுமுறை தினமாக்கியுள்ளது. இதனை பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். சிவனின் சடைமேல் சிறப்புடன் விளங்குகிறார்கள். பௌர்ணமி மதிய உன்னை மகிழும் துதித்தேனே என்று கூறுகிறார்கள். இந்த பௌர்ணமி அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.